வெல்கம் டு அமுது கிச்சன். இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெட் ரைஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இதுக்கு நான் ரெட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். காட்டியான அரிசி 1 கப்பு, அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பாதி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரையிங் பேனில் இதை போட்டு இல்லை கடாயில் போட்டு லேசான தீயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொரியரிசி மாதிரி ஆக்கணும். பொரியரிசி மாதிரி ஆக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையான தீயில் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பொரியணும். படப்படன்னு சவுண்டு கேட்கணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கலாம். சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஆற விட்டுடலாம். இந்த பொரியரிசியை நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். அரிசி கொஞ்சமாக ஆறுனதும் நம்ம அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இது ஊறணும். தனியாக எடுத்து வச்சுட்டு ஊற விட்டுட்டு அப்புறமா ஏலக்காவும் தேங்காவும் மிக்சியில் போட்டு நம்ம கொரன்னு அரைச்சிக்கலாம். எவ்வளோ தேங்காய் போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை துருவின தேங்காயும் ஏலக்காய் பொடியும் போட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இது 2 hours நான் ஊற வச்சது. ஊறினதும் இந்த மாதிரி நல்லா சாதம் மாதிரி இருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஊற வச்ச அரிசியை பொரித்து ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், இல்லைன்னா அதில் இருக்க தண்ணியே போதும் உங்களுக்கு. இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கலாம். அவங்களால அரைக்க முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டியாக கொரன்னு அரைச்சிக்கலாம். ஃப்ரையிங் பேன் இல்லை கடாயில் வெல்லத்தை போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் குப்பை மண்ணெலாம் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம மண்ணையும் மேலேயும் வடிகட்டி எடுத்துக்குவோம். பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஜஸ்ட்டு கொதி வந்ததும் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதை நான் ஃப்ரையிங் பேனில் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இது நல்லா கிண்டி எடுக்கணும். இல்லை கடாயில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்ததை போட்டுட்டு அது கூட தேங்காவை துருவின தேங்காய் இல்லைன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொரன்னு இருக்கணும். அரைச்ச அரிசியும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும். 2 நிமிஷம் நான் அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட திக்னஸ் வந்துடும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். இந்த திக்னஸ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனா இன்னும் இறுகி வரும். அதனால் இந்த திக்னஸ் வந்ததும் நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா இது ஆறிடும். இந்த மாதிரி ஆறினதும் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம இதை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம். நல்லா கையில் ஈரம் வச்சுக்கிட்டு நம்ம இதை பண்ண முடியும். இல்லைன்னா நெய் வச்சுக்கிட்டு பண்ணோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கையில் நல்லா நெய்யை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு பிடிச்சி வச்சோம்னா ஒட்டாமையும் வரும், வாசனையாகவும் இருக்கும். நெய் இல்லைன்னா நீங்கள் கையை தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி ஈரத்தோடு பிடிச்சாலும் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஆனால் நெய்யோடு நம்ம பிடிக்கும்போது வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம இந்த மாதிரி அடுக்கியோ இல்லை மேலே ஒன்று மேலே ஒன்று வச்சோ நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம்.
வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சுலபமான, சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட சத்தானதும் கூட. காட்டு யானம் அரிசியில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு கொழுக்கட்டை பொலன்னு இருக்கும். பாரம்பரிய அரிசி வச்சு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.